கருணாநிதி நாணயம் வெளியீட்டு விழா சிறப்பாக நடைபெற்றதால் மகிழ்ச்சியில் தூக்கம் வரவில்லை. திமுக எம்எல்ஏ கே.பி. சங்கர் இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் உரை. எந்த அடிப்படை அறிவும் இல்லாதவர் எடப்பாடி பழனிசாமி. எல்லா தலைவர்களின் நினைவு நாணயங்களிலும் இந்தி இருக்கும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம். சகோதரிகளுக்கிடையே அன்பின் அடையாளம் ரக்ஷாபந்தன். மகிழ்ச்சி பெருகட்டும் என பிரதமர் மோடி ரக்ஷாபந்தன் வாழ்த்து. தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி திடீர் டெல்லி பயணம். பிரதமர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க உள்ளதாக தகவல். மலேசியாவுக்கு கடத்த முயன்ற 15 லட்சம் மதிப்புடைய 780 நட்சத்திர ஆமைகள் பறிமுதல். மலேசியாவிலிருந்து சென்னைக்கு கடத்தி கொண்டு வரப்பட்ட 37 லட்சம் மதிப்புடைய சிகரெட்டுகள் பறிமுதல் செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. கன்னியாகுமரியில் தொடர் மழையால் நிரம்பும் நீர்நிலைகள். நீர்வரத்து அதிகரிப்பால் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. கேரள மாநிலத்தில் பத்தனம்திட்டா, இடுக்கி மற்றும் கோழிக்கோடு மாவட்டங்களில் மிக அதிக கனமழை பெய்யும். இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மத்திய மாநில அரசுகள் தனிச்சட்டம் இயற்ற வேண்டும். பத்ம விருது பெற்ற 71 மருத்துவர்கள் பிரதமர் மோடிக்கு கடிதம். கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயத்தை வெளியிட்ட மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நன்றி. தெற்கில் இருந்து உதித்த சூரியனுக்கு இதயபூர்வமான அஞ்சலியை செலுத்திய தங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. வினாடிக்கு 1109 கனஅடியில் இருந்து 5947 கனஅடியாக அதிகரிப்பு. நெல்லை தூத்துக்குடி இடையே முன்பதிவில்லா பயணிகள் ரயில் இன்று முதல் ரத்து. பயணிகள் வருகை குறைவால் ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. தேனி கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கால் 8வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த மழை காரணமாக கும்பக்கரை அருவிக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநராக இருந்த கனகராஜின் சகோதரர் தனபால் சேலத்தில் கைது. ரோந்து பணியில் ஈடுபட்ட உதவி ஆய்வாளர் காவலரை தாக்கிய வழக்கில் தனபால் சிறையில் அடைப்பு.